ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஸ் மொபைலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு எந்த ஒரு அக்சசரிஸை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை. நம்மளோட சர்வீஸ், அதாவது இப்போ பேட்ரி மாத்திரம், டிஸ்பிளே மாத்திரம் சர்வீஸ் பண்ணுறோம். அது எந்த மாதிரி பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தில் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் வீடியோவும் எடுத்துக்கோங்க. அதாவது நிறைய பேர் நிறையா ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஸோ அந்த ஏமாறக்கூடாது, இல்லை அதில் நடக்கிற அந்த பொய்யான பிம்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்ல போகிறோம். இதை நம்ம மாத்திரம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இப்போ நீங்கள் நமக்கு மொபைல் அனுப்பி விட்றீங்கன்னா, இல்லை சப்போஸ் வர்றீங்கன்னா கால் பண்ணி இந்த மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி இங்கே டிஸ்பிளே பேஸ்ட் பண்ணி கையில் கொடுத்துடலாம். அதிகபட்சம் 1/4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். கொரியர் போட்டாலுமே இன்னைக்கு போட்டிங்கன்னா உடனே ரெடி பண்ணி அடுத்த நாள் அனுப்பி விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கையாகவே நீங்கள் அனுப்பி விடலாம். நம்பிக்கையாகவே அதே மாதிரி ஃபுல்லாக சேஃப்டியோடு அனுப்பிடுவோம். சரி, இப்போ இதில் என்னென்ன இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். மக்களே, நிறைய இடத்துல டிஸ்பிளே மாற்றினா 10 பொருள் ஃப்ரீ, நெக் பேண்ட் ஃப்ரீ, இந்த ஹெட்ஃபோன் ஃப்ரீ, இது ஃப்ரீ, அது ஃப்ரீன்னு நிறையா ஃப்ரீ, அதாவது கோயம்புத்தூர் சைடில் நிறையா 10 பொருள் ஃப்ரீன்ட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி 10 பொருள் கொடுக்க முடியும்? இப்போ நம்ம இப்போ ஒரு டிஸ்பிளேக்கு ஒவ்வொரு மாடலை பொறுத்து ரேட் வரும். ஆவரேஜாக ஒரு 1500 வைங்களேன். ஒரு டிஸ்பிளே இப்போ மாத்திரம்னு வைங்களேன், ஒரு 250 ரூபா 300 லாபம் பார்ப்போமா? அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு ஹெட்ஃபோன் பேக் கேஸ் இல்லை ஒரு ஹெட்ஃபோன் டெம்பர் கிளாஸ் இது ஃப்ரீயாக கொடுக்க முடியும். அதாவது என்னால் அதுதான் முடியும், அந்த நான் வைக்கிற லாபத்துக்கு. அதுக்கு மேலே நான் உங்களுக்கு எப்படி 10 பொருளை கொடுக்க முடியும்? அப்போ இதில் என்ன சதி நடக்குன்னா, நீங்கள் இப்போ 10 பொருள் ஃப்ரீ 1500 டிஸ்பிளேன்னு வெளியே விசாரிச்சிருப்பீங்க. சரி, இந்த கடையில் 10 பொருள் ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்கள் உள்ளே ஏறின உடனே, ஐயோ அந்த இதெல்லாம் இல்லை, இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டால் தான் இந்த இது வரும். இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே 3500 ஆகும் அப்படின்னு 2000 எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி அதை சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. அவங்க என்ன குவாலிட்டி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சேம் அதே 1500 டிஸ்பிளே போட போகிறாங்க. உங்களுக்கு ஒரு 1000 ஒரு 10 பொருள், சின்ன சின்ன மொபைல் ஸ்டாண்டு, ஒயரு, கேபிள், ஒரு 200 நெக் பேண்டு, அந்த மாதிரி லோகோ இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே குவாலிட்டியான பொருளும் கொடுக்க முடியாது. இல்லைன்னா நீங்கள் அந்த நியாயமான ரேட்டுக்கு அத்தனை பொருளும் கொடுக்கவும் முடியாது. இப்போ அவங்க ஒரிஜினலே போட்டாலும் அப்போ சர்வீஸ் சென்டர் போகிறீங்க, சர்வீஸ் சென்டரில் 4000 5000 வாங்குறாங்க. அவங்களால எப்படி 10 பொருள் கொடுக்க முடியாமல் இருக்கும்? அதே ப்ரைஸ் தான். குவாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம். குவாலிட்டின்னா அதுக்கு ஏதாப்புல ரேட்டு வரும். நீங்கள் அதுக்காக உங்களுக்கு குவாலிட்டியாக வேணுமா, குவாலிட்டியாக போட ரேட்டு பார்க்க வேண்டாம், நல்ல குவாலிட்டியாக இருந்தால் போதும்னு சொல்லுங்கள். அந்தந்த கடைக்காரங்களே மனசாட்சிப்படி போட்டு கொடுப்பாங்க. எந்த கடைக்காரங்களும் நான் குறை சொல்லலை. இல்லை, இது ஒரு இந்த ஆன்லைன்ட்டு வந்த பிறகு இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்த்து இந்த மோகத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி போய் ஏமாந்துக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். மிஞ்சி நீங்கள் அவங்ககிட்டே சொல்லுங்கள். இப்போது நீங்கள் டிஸ்பிளே மாற்றிட்டீங்கனாலே ஃபோன் கூட வர்ற டிஸ்பிளே அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. நீங்கள் ஒரிஜினலே போட்டாலும் ஒரு நேரம் டப்புன்னு கீழே போட்டிங்கன்னா டப்புன்னு போக தான் செய்யும். அதனால் நீங்கள் உங்களோட யூஸுக்கு இப்போ ஒரு டிஸ்பிளே மாற்றினா கீழே போடல, தண்ணியில் படல அப்படின்னா ஒரு 1 இயர். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் மட்டும் தான் சுத்தமாக செய்கிறேன்ட்டு இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடைக்காரங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கொடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்பிக்கையாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்த பிறகு ப்ரொமோஷன் போடுறதுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு யூடியூபர்ஸ்னா மினிமம் ஒரு 10,000 15,000 அதுக்கு காசு கேட்குறாங்க. அந்த 10,000 15,000 எப்படி எடுப்பாங்க? எல்லாமே நம்ம தலையில தான் விழும். இப்போ சரி, கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் 2000 போய் கேட்கவும் முடியாது. இதனால தான் சொல்கிறேன், இப்போ பெரிய அளவில் பண்ணுறாங்க, குவாலிட்டியாக பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்து ஏமாத்துறாங்கன்னா அப்போ அதில் ஏதோ தப்பு இருக்குது. அதை நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ நம்ம கடைக்கு நாங்கள் மட்டும் தான் கரெக்டாக பண்ணுறோன்ட்டு இல்லை, மோஸ்ட்லி கடைக்காரங்கிட்ட நீங்கள் சொன்னாலே நம்மளோட தேவைக்கு என்னவோ எல்சிடி வேணுமா, எல்இடி வேணுமா, என்ன வேணுமோ இது பண்ணிடுவாங்க. நம்ம கடையை பொறுத்தவரை வந்தீங்கன்னா நின்று உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து பார்த்து என்ன டிஸ்பிளே மாற்றுறோம், எப்படி மாற்றுறோம், எப்படி கலத்துறோம், அடுத்த நேரம் நீங்களே கூட டிஸ்பிளே கலத்தி மாற்றிடலாம். அந்த அளவுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கையில் கொடுத்துருவோம். இதுக்கான ஃபுல் வீடியோவுமே இதை போட்டிருக்கோம். பேக்ரவுண்டில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க. நம்ம என்ன எப்படி டிஸ்பிளே கலத்தி க்ளீன் பண்ணி எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத. இதுதான் நம்ம கடையில் இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஃப்ரீன்ட்டுலாம் பெருசாக கொடுக்க முடியாது. என்னால் ஒரு 1500 டிஸ்பிளே மாற்ற முடியுதுன்னா அதில் எனக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் ஒரு ஹெட்ஃபோன் தான் கொடுக்க முடியும். இதில் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒரு பேக் கேஸ் கொடுக்க முடியும். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அதாவது
கரெக்டா தொழில் பண்றவங்க எல்லாராலையுமே இதுதான் பண்ண முடியும். இப்போ நீங்களே அங்க கொடுக்காங்க இங்க கொடுக்காங்கன்னு நீங்க இது பண்ணீங்கன்னா உடனே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோல்டு சீரியஸ் சில்வர் டி சீரியஸ்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 1000 ரூபா 500 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. உங்களுக்கு தான் லாஸ். அதனால தயவு செய்து மக்களே இந்த ஃப்ரீயா கொடுக்காங்கன்னு பார்த்து ஏமாந்துறாங்க. கரெக்டான கடைக்கு போங்க. கரெக்டா உங்க கண்ணு முன்னாடி வச்சு சர்வீஸ் பண்றாங்களான்னு பார்த்து உங்க போனை கரெக்டா இது பண்ணிக்கோங்க. பாய். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் எடுத்துக்கலாம், இல்ல எங்க கடை ப்ரமோஷன் வீடியோவும் எடுத்துக்கலாம். பாய் பாய் பாய்.